பண்ணலாங்கிறது உங்களுக்கு இருக்க அந்த ட்ரஸ்ட் பாண்டிங்கை பொறுத்தது. ஆனா சப்போர்ட் பண்ணலாங்கிறதுக்காக நீங்க அதுல ரிவெஞ்ச் எடுப்பீங்கன்னா அது உங்களோட அந்த கேமோட புரிதலோ உங்களோட புரிதலோ பொறுத்தது. ஆனா அடல்ட் கண்டென்ட் கொடுத்தோ ஒரு ஹீரோயிசமா ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி நின்னோதான் தன்னோட கண்டென்ட்டை காட்டணும்னு நீங்க நினைக்கிறது ஒரு கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜி தான். அது அரோராவும் பண்றாங்க. அவங்க திவாகருக்கு வந்து கிஸ் கொடுக்குற சேரன்னு ஒரு அரோரா பத்தி ஊருக்கே தெரியும், நான் பேச தேவையில்ல. ஓகேங்களா? திவாகர் கூட ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, துஷார் கூட ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, திவாகர் கூட ரீல்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் கமருதீனை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல விதமா அட்வைஸ் பண்ணுவாங்க. தேவைப்பட்டா எல்லாக்கிட்டையுமே ஒரு வண்டி ஓட்டுவாங்க, அப்படியே நல்லவங்க மாதிரி வண்டி ஓட்டுவாங்க. அப்படின்னும் போது இந்த வாரம் நாமினேஷன்ல அரோரா இல்லைங்க. இந்த வாரம் நாமினேஷன்ல அரோரா இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என் வீடியோஸ்ல, அரோராவை வச்சுதான் பார்வை டார்கெட் பண்ண போறாங்க அந்த ட்ரையாங்கல் லெவல்ல. நான் இதுல பாருக்கு மட்டும் தான் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். அவங்க கேட்கறாங்க கேட்கல, அவங்களோட கேம் பிளே வந்து இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் அநாயகமா இருந்தாலும் ஜனங்க அதை ஒத்துக்குவாங்க. ஆனா இந்த லவ் கண்டென்ட் வரும்போது ஒரு பொண்ணோட பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணை தான் ஜனங்களும் போட்டு போட்டு அடிப்பாங்க, அந்த ஆம்பளைய ஹீரோ ஆக்கிடுவாங்க. அப்படின்னா இப்போ 2 பொண்ணும் கூட வண்டி ஓட்டினாலும் இல்ல ஆதிரே அரோரா அப்படின்ற மாதிரி ஒண்ணு உள்ள வந்தாலும் அப்போ கமருதீனை நீங்க ஹீரோ ஆக்கிடுவீங்கன்னா அப்ப இந்த பொண்ணு கூட சண்டைனா நான் அங்க போய் கண்டென்ட் கொடுப்பேன், அந்த பொண்ணு கூட சண்டை இங்க வந்து கண்டென்ட் கொடுப்பேன், நான் அடல்ட் கண்டென்ட்டும் கொடுப்பேன், ஏஜோக்கும் சொல்லுவேன். ஆனா அந்த பொண்ணு அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த பொண்ணு அதை பத்தி பேசணும் உங்களுக்கு தெரியுதுல, நீங்க ஏன் சார் அந்த பொண்ணு கிட்ட பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? ஏன்னா நீங்க முட்டாள் மரமண்டை, உங்களுக்கு கேம் புரியல. அரோரா கிட்ட கேம் கேட்டா அரோரா வந்து அவங்க சௌகரியத்துக்கு தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அரோரா கேம்குள்ளேயே இல்ல, அரோரா ஒண்ணுமே பண்ணல, சேரை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஏசி ரிப்பேரை பார்த்துட்டு இருக்காங்க. நேத்தே வச்சு கிழின்னு கிழிச்சிட்டாரு துஷாரா அரோராவையும். அப்போ உங்களுக்கு ஹீரோவும் காட்டணும், கேமும் வேணும், கண்டென்ட்டும் கொடுக்கணும்னா அதுக்கு ஆளினால ஒர்க் பண்ண வேண்டியது பாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பவுண்டரி செட் பண்ணி இதுதான் என் பவுண்டரின்னு சொன்னா உங்களுக்கு அது குத்துது கொடாயுது. ஏன்னா நீங்க அரோரா உங்களுக்கு பவுண்டரி எல்லாம் செட் பண்ணல, ஏன்னா அவங்க துஷாருக்கும் பவுண்டரி எல்லாம் செட் பண்ணல, ஏன்னா இவங்களே பவுண்டரிக்குள்ளே இல்ல. ஓகேங்களா? ஒரு இடத்துல துஷார் கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க, அரோரா எனக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இல்ல அப்படின்னு, அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி துஷார் சொல்லியிருப்பாரு. சோ அந்த மாதிரி உங்களுக்கான அடல்ட் கண்டென்ட் ஜோக்கு, அடல்ட் கண்டென்ட் வேர்ட்ஸ், அந்த ஏ ஜோக்லாம் அடிக்கிறது அரோரா. அந்த வைப்பு உங்களுக்கு செட் ஆயிடுச்சு, நீங்க அங்கே இருக்க வேண்டியது தானே சார்? இப்போ இந்த பொண்ணு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்தா நீ நானும் அந்த ஒரு பாண்டிங்ல பேசலாம். இல்ல எனக்கு நீ ஃபேரா இல்லைன்னு தெரிஞ்சா உன் இஷ்டமா நீ பண்ணு, நம்ம ஒரு ஹெல்த்தி பவுண்டரியை செட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம்னு சொன்னோம். இதுல என்ன தப்பு? அப்போ பேக் டச்னு அந்த பொண்ணு சொன்னது, அந்த பொண்ணு அதுதான் நான் ஒரு பயத்துல சொன்னேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இப்ப அந்த விஷயத்தை ஓபன் பண்ணி அந்த பொண்ணு கேமரா முன்னாடி சொல்லிடுச்சுப்பா, இல்ல வீக்கெண்ட்ல சொல்லிடுச்சுப்பா, சும்மா விடுவாங்களா ஷோ? அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்கி கமர்ஷியல் ஆக்க மாட்டாங்களா? ஆமா பண்ணாங்களா இல்லையா பேக் டச்? இந்த இதுல கேட்பாங்களே ஒரு அபியூஸ் கேஸ் எல்லாம் வந்துட்டு கோர்ட்ல கேஸ்ல போனா எதுக்கு நிறைய பொண்ணுங்க அதை கம்ப்ளைண்டே பண்றது இல்ல, ஏன் சொல்றது இல்ல அப்படின்னா நீங்க போன வருஷம் நடந்தே இப்ப எடுத்துன்னு சொல்றீங்க. அப்போ போன வருஷம் நடந்ததுக்கு நடுவுல நீங்க இந்த வாட்டி அதுக்கு நீ பஞ்சாயத்து கேட்கறேன்னா இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப மட்டும் உனக்கு வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை, இப்ப மட்டும் வந்து பேசுவியா அப்படின்ற கேள்வி முதல்ல வைப்பீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த கேள்வி வரும்னு தெரியும். அந்த பொண்ணு ஒத்துக்குது, ஆமா 2 பேர் சைட்லயும் தப்பு இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து லைவ்ல அது வந்துச்சு, அது 1 hourல வருமானு தெரியல, 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. நான் திவாகர் கிட்ட ஒரு ஆதங்கத்துல ஒரு பயத்துல சொல்லிட்டேன், இப்ப நானும் அதை பத்தி பேச மாட்டேன், நீ என்ன வச்சு கேம் பிளே பண்ணாத. ஆனா ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசுறோம் செய்யறோம், ஒரு பவுண்டரிஸோட ஒரு ஹெல்த்தியா மட்டும் அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதுலயே மெயின்டைன் பண்ணா அந்த பொண்ணு கேம் தப்பிக்கும். இல்லைன்னா உள்ள உண்மை இருக்கோ பொய் இருக்கோ அந்த பொண்ணை தான் துரத்தி விட போறாங்க அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் இல்ல. அப்படின்னும் போது அந்த வீட்டுல அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு தான் இப்ப ஸ்கெட்ச் போட்டு தான் உள்ள வந்திருக்க வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டும் அந்த பொண்ணு ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருக்காங்க. அதுல அவங்களுக்கு தக்காளி தொக்கா கையில மாட்டினது இந்த லவ் கண்டென்ட் அப்படின்னா இதுல அப்போ வெளில அனுப்பணும், இங்க 2 பேரும் சேர்த்து வெளில அனுப்பணும்னா அரோரா நாமினேஷன்ல வரலையா? அப்ப பாரு நாமினேஷன்ல வராம இருப்பாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. கமருதீனை நீங்க ஒண்ணுமே பண்ணனாலும் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க, ஏன்னா சேனல் ப்ராடக்ட். சபரியும் கேமியும் அப்படியே சொம்பு விஜய் டிவி ப்ராடக்ட். கனியாக்காவை கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அவங்க அழற மாதிரி அழுவாங்க, ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு தான் உங்க எல்லாருக்கும் தக்காளி தொக்கு இல்லையா? அப்போ அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்த அந்த பொண்ணு கேமரா முன்னாடி சொன்னாலும் வீக்கெண்ட்ல சொன்னாலும் அது பெருசாகும் அப்படின்னும் போது அது ரெட் கார்டு. அது ஏற்கனவே அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் திவாகர் கிட்ட, நீ அது ஓப்பனா சொல்ல வேண்டியது, ஏன்னா கேமரா கிட்ட நம்ம திவாகர் சொல்லும் போது கூட அது சொல்லி எனக்கு ஒருத்தங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணணும்னா இஷ்டம் இல்லைன்னும் போது அது அவங்களோட லைஃப் கிட்டத்தட்ட ரெட் கார்டுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன். இப்ப திவாகர் கேட்ட மாதிரி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பட்சத்துல இந்த பொண்ணுக்கான நியாயம் அந்த வீட்டுல எப்பயுமே கிடைக்காதுன்னும் போது ஒருவேளை இந்த பொண்ணை சொல்லி கன்சிடர் பண்ணி அவனை அனுப்பிச்சிட்டாங்க, இல்ல அவங்க கையில அவனை எழுப்பி கேள்வி கேட்டாங்கன்னா அவன் இமேஜை டேமேஜ் பண்ணதுக்கு அவன் பேரும் ரிப்பேர் ஆயிடும், அந்த விஷயத்துல இந்த பொண்ணு பேரும் ரிப்பேர் ஆயிடும். சோ ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அகைன் அதுதான் அது காமெடியா சொன்னாலும் அதே தான், இவ்வளவு பெரிய ஷோல வந்து அந்த விஷயத்தை வந்து சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து 2 பேரும் தப்பா போறதோ இல்ல அந்த ஆளோட பேர் தப்பா போறதோ அவங்களுக்கு இஷ்டம் இல்ல அந்த விஷயத்தை பெருசுப்படுத்த இஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஒரு பொண்ணு நெளிவு சுழிவா பவுண்டரின்னு சொல்லுதுன்னா அதையும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. அகைன் அந்த பொண்ணு மேலேயே போய் நோய் கொஸ்டின் வைக்கிறீங்க. சாண்ட்ரா கேட்டதும் அதான், அவன் பேட் டச் பண்ணானா அப்படியே நீ பேசினா, அப்ப அவன் பேட் டச் பண்றான்னு அவ சொல்லிட்டா இல்ல, இப்ப அவளே வந்து பேசினாலும் நீ சொல்ல வேண்டியதானே?
என்கிட்ட வந்து பேசாத, எனக்கு என் கேம் ஆட தெரியும், நான் அரோரா கூட அடிக்கிறேன், இல்லை வேற பொண்ணு கூட அடிக்கிறேன், நீ வந்து உன் கேமை பாரு, நான் என் கேமை பாருன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா இவனுக்கும் அது தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா, அவகிட்ட வந்து அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. கூடவே சேர்த்து அடல்ட் கண்டென்ட் கொடுத்தா எக்ஸ்ட்ரா போனஸ் ஆகுமே. நான் அரோரா கிட்டயும் வண்டி ஓட்டி இவகிட்டயும் வண்டி ஓட்டுறான். அந்த பொண்ணு கேம் பிளேயோட மட்டும் நம்ம நிறுத்திக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஆனா அது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பண்ணும் தெரியல, இல்ல இவன் அவனுக்கு தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்குவான்னு தெரியல. ஆனா இது எல்லாமே ஸ்கிரிப்டட்ன்றதும் பாதி இருக்கு. அப்ப ஏன் பேசுனேன்றதுல பிக் பாஸும் கூப்பிட்டு 2 பேரையும் பேச சொன்னதாவும் ஒரு விஷயம் வெளில வருது. இதுல எது உண்மை பொய்ன்னு தெரியாது. ஆனா காமனாவே இப்படி ஒரு விஷயம் வந்தா முதல்ல அடி வாங்குறது அந்த பொண்ணு தான். சொசைட்டிலயும் அதுதான், ஷோலயும் அதுதான். இதுக்கு மேல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, லைக் பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. என் மனசுல இருந்து கொட்டணும்னு நினைச்சா கொட்டிட்டேன். தேங்க்யூ கைஸ்.